ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அத்தை, எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போகும்போது என் தங்கச்சி உமாக்கு 5 வயசு அத்தை. சின்ன புள்ள. அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னே அப்ப அவளுக்கு புரியல. நான் தான் அவளை வளர்த்தேன். உமாவும் செல்வாவும் என் மடியில தான் வளர்ந்தாங்க. பொதுவா ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு கிடைக்காத கொடுப்பன எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சிங்க வாக்குப்பட்டு போறோம். வாக்குப்பட்டு வந்த இடத்துல நான் அவளை விட்டு கொடுக்க முடியாதுல்ல அத்தை. நாளைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம் காட்சின்னா நான் தானே போய் நிக்கணும். எனக்குமே அவதான் வந்து நிக்கணும். இது சந்தோஷமான விஷயம் தானே. இத போட்டு ஏன் குழப்பிக்கிட்டு இருக்க? இல்ல அத்தை, உங்களுக்கும் குமரேச மாமா குடும்பத்துக்கும் ரொம்ப காலமாவே முறைப்பாடு போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அத்தை. நான் இதுல நியாயம் அவங்க பக்கம் இவங்க பக்கம் தான் பேச வரல. ஆனா நீங்க இப்படி முறைப்பாடோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அத்தை. நீங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாம நின்னீங்கன்னா அக்கா தங்கச்சிக நாங்க எப்படி ஒருத்தர் வீட்டு வாசப்படியே இன்னொருத்தர் மிதிக்க முடியும்? தெரியுதுதா, என்ன பண்ணலான்னு நினைக்கிற? நீங்க 2 குடும்பமும் ஒத்துமையா பேசி முறைப்பாட முடிச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யாருக்குமே சங்கடம் இல்ல பாருங்க. ஆத்தா, நீ வெள்ளந்தியா இத சாதாரண குடும்ப பிரச்சனையா நினைச்சு கேக்குற. ஆனா செந்திலோட அப்பாவோட சாவுக்கு அவங்க சித்தப்பா தான் காரணம்னு தெரிஞ்சா நீ இப்படி கேட்பியான்னு எனக்கு தெரியல. இந்த உண்மையை உன்கிட்ட சொன்னா நீ ஒத்துக்குவியான்னு தெரியல. இருந்தாலும் உன் சந்தோஷத்துக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் தான். அத்தை, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா அத்தை? இல்லட்டா, நீ எதுவும் தப்பா சொல்லல. ஆனா அவங்க செய்யறதெல்லாம் அத்தை, அவ செஞ்சதெல்லாம் சரியோ தப்போ அதை விடுங்க. போனது போனதாவே இருக்கட்டும். அவளை மன்னிச்சு பெருந்தன்மையா போய் பேசுற ஆள் நாமளா இருந்துட்டு போவோமே. பொதுவாவே விட்டு கொடுக்கறவக தோத்து போயிடுறவகன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவகதான் ஜெயிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதே இல்ல. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து. அமுதா, உன் வயசுக்கு நீ என்னெல்லாம் யோசிக்கிற பாரு. உன் மனசு யாருக்கும் வராதுதா. கண்டிப்பா நீ சொன்ன வார்த்தைக்காக சின்னவர் வீட்டுக்கு போய் முறைப்பாட பத்தி பேசுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். பரவாயில்ல, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலியா? இங்க என்ன பண்றீங்க? இல்ல சார், உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் சார். என்ன ஆறுதல் சொல்றதுக்காக வந்தீங்களா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கோபமா வருது. என்ன நடந்துச்சுன்னு ஆளுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? பரமரை, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? லஞ்சம் வாங்கினதா சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு எங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மணி, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒரு நேர்மையான ஆளை புடிச்சிட்டு வந்திருந்தா நீங்க எல்லாம் வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நேத்து வரைக்கும் நேர்மைன்ற வார்த்தை என் அகராதியிலே கிடையாது. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல எவ்வளவு பேருக்கிட்ட நான் அடிச்சு புடிங்கி இருப்பேன், எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பேன். நியாயமா பார்த்தா இந்த என்கொயரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட் வழக்கப்படி லேட்டா தான் நடக்குது. இதுல என்ன காமெடி தெரியுமா? பரமரை, நான் தப்பு செஞ்சப்பெல்லாம் அவங்க என்ன கண்டுக்காமே விட்டாங்க. நான் திருந்தி வாழலாம் நினைச்ச அன்னைக்கு இப்படி புடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. உப்ப தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறதா நான் ஏத்துக்கிறேன்.
சார், எங்களால அப்படி எடுத்துக்க முடியல சார். நீங்க இந்த தடவை எந்த தப்புமே செய்யல. நேர்மையா வாழணும்னு நீங்க உண்மையாவே நினைச்சீங்க. மனசு மாறி வந்த உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணுமே தவிர பொய்யான பழியெல்லாம் போட்டு தண்டிக்கிறது நியாயமே இல்ல சார். மயிலு, நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்ப நியாய தர்மத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஆதாரமும் சாட்சியும் தானே நமக்கு முக்கியம். நான் லஞ்சம் வாங்கினங்கிறதுக்கு என் டிராயர்ல இருந்த பணம் தான் சாட்சி. ஆனா அத உடைக்கிற மாதிரி எந்த ஆதாரமும் எங்கிட்ட இல்லையே. சார், நம்ம தேடினா கண்டிப்பா ஆதாரம் கிடைக்கும் சார். இல்ல மயிலு, அந்த பார் ஓனர் கோவிந்தன் பக்காவா பிளான் பண்ணி தான் என்ன இதுல மாட்டி விட்டுருக்கான். அவனை எப்படி திருப்பி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அது இப்ப பிரச்சனை இல்ல. என் விரலை வச்சு என் கண்ணை குத்துற மாதிரி என் ஆளை வச்சு அவன் இந்த காரியத்தை சாதிச்சுட்டான். என் ஆளே அவங்கிட்ட வேலை போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது அழகா அடிச்சானே. ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்கு சினிமா. அந்த டூ மச், ஐ எம் நாட் சேயிங் டூ மச், பட் ஏதோ ஒரு அழகு இருக்கு அந்த பொண்ணு. ஆடியே முடிக்கல, அதுக்குள்ளே ஜூரி ஃபுல் கிரீன் கொடுத்துட்டாங்க. நாங்க கேட்போம் அவங்க கிட்ட, முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் கேட்டு தான் கேட்போம். அவங்க முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஜட்ஜஸ் பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்காங்க. பெடல் எடுக்குது இந்த பொண்ணு இப்படி. உங்களோட டான்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மனசார என்ஜாய் பண்ணி ஆடுறீங்கல்ல, அதுதான் உங்களோட சக்சஸ். பிகாஸ் உங்களோட சாங் ஆரம்பிச்சோன்னே யூ லிவ்ட் இன் தட் சாங். யூ ஃப்ரீக்ட் அவுட். லிட்ரலா வந்து அந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஃப்ரீக் அவுட் பண்ணி நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஆடினீங்க. நீ ஆடும்போது ஏதோ ஒரு அழகு இருக்குச்சுலாம், அது என்னன்னு தெரியல எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அழகாக க்யூட்டாக அவள் கண்ணு அழகாக சில விஷயம்லாம் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது உங்கள் ஊரில் வந்து ஒரு 50 வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 21 தானே செல்லம்? எப்படி சொல்ல, நீ எங்கே கற்றுக்கிட்ட, எப்படி கற்றுக்கிட்ட டான்ஸு? அது சின்ன வயசுலேருந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த டிவி பார்த்துட்டு ஆடுவோம். நாங்கள் சின்ன பசங்க தானே, அவங்க விளையாண்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். டிவி போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடும். நாங்கள் வந்து அப்படியே சைடு பார்த்துட்டு, நம்மளுக்கு பெருமை தானே, நம்ம பொண்ணு முன்னேறி வந்துருச்சோன்னா நம்மளுக்கு பெருமை. உண்மையாக சொன்னா டான்ஸ் கற்றுக்காதவங்க ஆடின மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக ஆடினீங்க.
உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் சூப்பர்பா பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ மேடம். நிறைய இடத்துக்கு போகணும்னு நானும் அகில ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம். ரொம்ப தூரமாக சென்னை, பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மசனகுடி இந்த எங்கள் ஊரை தவிர வேறு எங்கேயும் போனதில்ல. இங்கே தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறோம். இதே ஃபர்ஸ்ட்டு அவள் வெளியூருக்கு போயிட்டு அவள் டான்ஸ் ஆடுறான்னா இதே ஃபர்ஸ்ட். ஓ நீங்க அந்த ஊரை விட்டு நிஜமாவே வெளியே எங்கேயும் போனது இல்ல? நான் ஊட்டி தாண்டி இது வரைக்கும் வெளியே போனதே கிடையாது. சரி, இப்போ உங்க கூட யார் வந்திருக்கா? நீ எப்படி வந்த? நான் என் பாட்டி கூட தான் வந்தேன். எங்க எங்க அந்த மகாலட்சுமி எங்க? மா இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க உங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் எங்க சார்பா கொடுக்கணும். பாட்டிமா, நீங்க வந்து ஊட்டில இருந்து வெளியே வந்திருக்கீங்களா? அந்த ஊரை விட்டு வெளியே வந்திருக்கீங்களா? இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க பேத்திக்காக. உங்களுக்காக உங்க பேத்தி செலக்ட் ஆகணும் ஆசைப்படுறேன். ஃபைனல்ஸ் வரையும் போகணும்னு ஆசைப்படுறேன். இது இஷ்டப்பட்டுச்சு, இந்த மாதிரி போகலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. சரி நடமா நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப எல்லாம் பேச தெரியாது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் மீறி ஒரு உங்க பேத்திக்காக நீங்க வந்திருக்கீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப்மா. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இங்க எல்லாம் வந்திருக்கிறது. சூப்பர்மா. இதே மாதிரி எல்லாருமே நினைச்சா எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களோட கனவு அடையிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். ஒரு படி இறங்கி நம்மளும் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு வரீங்கல்ல, அது ஒரு நிஜமா ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி அமையணும்னு நான் கேட்டுக்கிறேன். அகிலா, நீங்க ரொம்ப லக்கி. மறுபடியும் சொல்றேன், வெரி 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 லக்கி. தேங்க்யூ மேடம். மித்ரா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முன்ன மாதிரி இனிமே எப்ப வேணாலும் சாப்பிடலான்னு இருக்க கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். உட்காரு. டாக்டர் நம்ம சொன்ன மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே. வினய், நாம என்ன சொன்னாலும் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உட்காருங்க. இல்ல மித்ரா, எனக்கு பசிக்கல. நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. வினய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மித்ரா கூட சேர்ந்து சாப்பிடு. அவ பக்கத்துல நீ உட்கார்ந்தா அவ ஒரு பிடி அதிகமா சாப்பிடுவா. மா, இப்பதான் வெளில போயிட்டு உள்ளே நுழையிறோம். உடனே சாப்பிடுன்னு சொன்னா எப்படிமா? ஷோ டேய், இங்க பாரு. உங்க 2 பேரையும் சாப்பிட சொன்னது உங்களுக்காக நினைச்சீங்களா? என் குடும்பத்து வாரிசுக்காக. ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதான் சொன்னல, நாம என்ன சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க. வாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். வாங்க. மித்ரா, என்ன சாப்பிடுற? என்ன சாப்பிடுறேன்னா? என்னம்மா ஹோட்டல்ல ஆர்டர் கேக்குற மாதிரி கேக்குறீங்க? என்ன சமைச்சிருக்கீங்களோ அது கொடுங்க. மித்ரா, நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. உனக்கு இப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அத சொல்லு. மா, என்னம்மா இது? எது கேட்டாலும் கொடுப்பியா என்ன? ஆமா, என் மருமக என்ன கேட்டாலும் கிடைக்கும். மித்ரா, நீ கேளு. உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? எனக்கு இப்போ என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னா, அம்மா புளிப்பா தயிர் சாதமும் கோங்கரா சட்னியும் சாப்பிடணும்னு தோணுது. அவ்வளவுதானே? இரு. தயிர் சாதம், போதுமா? கோங்கரா சட்னி தானே கேட்ட? சாப்பிடு. மா, வேண்டாம்மா. கொஞ்சம் தான்டா, கொஞ்சம் சாப்பிடு. நான் இருக்கிற மைண்ட் செட்ல இவங்க வேற. என்ன சாப்பிடுற?
நல்ல வேலை இந்த டிஷ்ஷ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதை நான் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுவேன். எல்லாருக்கும் இதை பிடிக்கும். டீ பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் பிரெட் பட்டர் கூட நான் ஜாமையும் வைப்பேன். அப்புறம் இந்த ஃப்ரூட் சாலட் அது என்ன பண்றது? இப்ப நம்ம ஃப்ரூட்ஸை கட் பண்ணி தானே ஆகணும். ஆயில் ஆயில் எங்க இருக்கு? ஆயில் அங்க இருக்கு. அதை எடுத்து கொடுங்களேன். உங்களுக்கு சொல்ல சொல்லி தான் சொல்லிருக்காங்க, எடுத்து கொடுக்க சொல்லல. நான் ஒண்ணு உங்க 2 பேரையும் அந்த எண்ணெய் டின்னையே தூக்க சொல்லல. அப்படி சொன்னா உங்களால முடியலன்னு சொல்லலாம். நான் கேட்டது ஒரு சின்ன பாட்டில் தானே, அதை எடுத்து கொடுத்தா என்ன? நாங்களும் அதே மாதிரி சொல்லலாம் இல்லையா? உங்களால ஒரு சின்ன எண்ணெய் பாட்டில கூட தூக்க முடியாதான்னு. ஆனா நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம், சொல்ல மட்டும் தான் செய்வோம். அதாவது எது எங்க இருக்குன்னு. சரி சரி, பேசாம நாம ஒண்ணு பண்ணுவோமா? நான் என்ன சொல்ல வரணும் அதை நீங்க 2 பேரும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. அதனால உங்களுக்கு தான் லாபம். என்ன மாதிரி சமைக்க நீங்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? எல்லாரும் பாராட்டுவாங்க, என்னமா சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால பிரக்யா கூட சந்தோஷமாகலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுத்துருவாங்க, சேலரி கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஃப்ரூட்ஸாவது கட் பண்ணி வைங்களேன். சாரி மேம், எங்களால ஒரு கத்திய கூட உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது. எல்லா வேலையும் நீங்களே தான் பண்ணி ஆகணும், அதுவும் வித்தவுட் எனி ஹெல்ப். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பிரக்யா சொன்ன விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். பொறுத்த வரைக்கும் அது நார்மலா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது சீரியஸ் ஆர்டர். அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? இது என்ன ரெடிமேடா? அப்படியே பாக்கெட்டை கட் பண்ணி சுடு தண்ணியில போட்ட உடனே ரெடி ஆவறதுக்கு உப்மா பண்றதுக்கு நேரம் ஆகும் இல்லையா? உப்மாவா? ஆமா, உப்மா தான். இல்ல எனக்கு உப்மாலாம் பிடிக்காது. ஆக்சுவலி நீங்க என் கையால உப்மா சாப்பிட்டது இல்ல, அதனாலதான் இப்படி சொல்றீங்க. எனக்கு உப்மாலாம் பிடிக்காது, எனக்கு போரேஜ் பண்ணிடுன்னு. என்ன போரேஜ்? இங்க பாருங்க, நான் இங்க டிஃபன் பண்றேன். நான் ஒன்னும் மாஸ்டர் ஷெஃப் கேம் விளையாடல. நீங்க என்கிட்ட இட்லி கேளுங்க, தோசை கேளுங்க, உப்மா கேளுங்க, நொய் கஞ்சி கேளுங்க, பண்ணி தரேன். ஆனா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்களா, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? தேங்காய் கஞ்சியை தான் போரேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நீங்க அந்த இங்கிலீஷ் ஸ்டைல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தெரியாது. நீங்க தமிழ்ல சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணி தரேன். அதாவது தமிழ்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி மேம். சாப்பாடு செய்யற விதமே தனி ஸ்டைல் தான் மேம். நான் செஞ்சு கொடுக்கவா? வேண்டாம் ஷகுன், இந்த வீட்டுல பிரக்யா சொல்றதுதான் நடக்கும். அவ சொன்னது கல்வெட்டுல எழுதுற மாதிரி. ஒரு வாட்டி செதுக்கினதுதான். அவ என் பொண்ணுதான், ஆனா அவ சொன்னதுக்கு எதிரா என்னால எதுவும் செய்ய முடியாது. அட, நீங்க இங்க என்ன பண்றீங்க? எனக்கு போரேஜ் வேணுங்கிறத நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்டியா. இவங்க இப்ப சொன்னாங்கல்ல, அந்த அது எனக்கு செய்ய தெரியும், ஆனா அவங்கள மாதிரி செய்ய தெரியாது. செய்ய தெரியாதுன்னா கத்துக்கோங்க. நீங்க தானே இவங்க சாப்பாடை பத்தி அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அதனால நல்லா கத்துக்கிட்டு குக்கிங்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுங்க. சரி, லஞ்ச். சரி, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க சம்பந்தி. நிச்சயத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா என்ன திடீர்னு மனசு மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்க பொண்ணு இல்ல அகிலன் கிட்ட கொடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க. அகிலா, இந்தாடா படிடா. மா இல்லம்மா, திருமாறன் சொன்னா சரியாதான் இருக்கும், படிக்க தேவையில்லை. அது ஒண்ணு இல்ல, எல்லாரும் முன்னாடி வாங்கி படிக்கிறதுக்கு அவன் கூச்சப்படுறான். சரி, எல்லாம் முடிஞ்சதுல நிச்சயத்தை நடத்துவோமா? சரிதான், வா. வாங்க பாட்டி. உட்காருடா. அது இந்த நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? வாய் மூடிட்டு அமைதியா இரு. எங்க அகிலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாம். இந்த
கீழே நின்று எந்த ரியாக்ஷனும் இல்லாம உட்கார்ந்துருக்கான். கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? இப்ப நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்றது? அம்மா, தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டுமா? காஃபியே வேணாலும் நான் கொண்டு வந்து தரேன், இங்கேயே குடிக்கலாம், பேசாம இரு. திருமரா தாத்தா, இப்போதைக்கு பொண்ணுக்கு தாய்மாமா இல்லாததால நீ மாமா மகன் தானே, அந்த முறையில மாலை எடுத்துக்கோ. ஓ சரிங்க தாத்தா. இரு திருமாரா, இல்ல நீயும் சாருமதியும் சேர்ந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா, சரண்யா சொல்றது சரிதான். நீயும் வா சாருமதி. நான் இப்படியே வந்து தட்டுவ. மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ், மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ். இல்ல வேம்பு சார், அது வழியா ஏதோ பாத்துட்டு இருந்தீங்க, அதான் கூப்பிட்டேன். என்னது கூப்பிட்டியா? அடிச்சு, அதனாலதான் நான் டென்ஷனே ஆனேன். ஏன் வேம்பு சார், தூக்கம் வரலையா? ஏய், நீ முதல்ல இங்க என்ன பண்ற? உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல வேம்பு சார். ஏய், என்ன? எனக்கு உங்க கூட முத தடவை கல்யாணம் நடந்தது இல்ல? ஆமா. அப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்டா வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னது ஹஸ்பண்டா? பூமி, அது பேரு ஹஸ்பண்ட். தயவு செஞ்சு இனிமே இங்கிலீஷ் மட்டும் பேசாத பூமி. வேற என்ன வேணா பண்ணு. சரி விடுங்க வேம்பு சார், அதான் விவாகரத்து ஆகி இப்ப உங்க கூட கல்யாணம்னு எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லா சடங்கும் சாங்கியத்தோடவும் நடக்க போகுதுல்ல, அந்த சந்தோஷத்துல தூக்கமே வரமாட்டேங்குது வேம்பு சார். அதான் சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தா நீங்களும் இங்கே இருக்கீங்க. நான் இதை நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ இந்த நேரத்துல சித்தார்த் கூட என்ன பேசிட்டு இருக்கான்? இத வச்சுட்டு வேம்பு சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சும்மா கலடோஸ்கோப்பை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க ஊரு திருவிழாலலாம் விக்கும், நான் பாத்திருக்கேன். ஆனா இதோட பேர் எனக்கு தெரியாது. என்னது கெலடிகோப்பா? இல்ல பூமி, கெலடோஸ்கோப். கெலடோஸ்கோப். இப்படி அப்பாவி மாதிரி பேசி சிரிச்சுதான் சித்தார்த் கிட்ட நெருங்கிட்டான். ஐயோ, வர ஆத்திரத்துக்கு அவ வாயிலை குத்தணும் போல இருக்கு. ஏய், இனியும் நீங்க பண்ற தப்பெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கழுத்துல இருந்த தாலி தானா எப்படி காணாம போகும், கட்டின சேலையில இருந்து தானா எப்படி தீ பிடிக்கும்னு அப்பவே உங்க மேல எனக்கு சின்னதா சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம பூமிகா அம்மாவா இவ்வளவு கேவலமா நடந்துக்குவாங்கன்னு நானும் நம்பி விட்டுட்டேன். ஆனா நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போய் நீங்க உங்க புத்தி எல்லாம் அசிங்கம்னு திரும்ப நிரூபிச்சிட்டீங்க. நீங்க பண்ண இந்த அசிங்கமான வேலையை பத்தி அத்தை கிட்ட என்னால சொல்ல முடியும். ஆனா நான் சொல்ல போறது இல்ல. ஏன் தெரியுமா? உங்களை மன்னிச்சே இல்ல, நீங்க எனக்கு எங்க அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு
என் மேடி உயிரோட விளையாடினதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நானே உங்களை அடிச்சு ஓட விடுறேன் பாருங்க. நில்றி. ஐயோ, திரும்ப வாங்க போறாளோ? ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா போற? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல இந்த வீட்ல இல்ல, மேடியோட வாழ்க்கையில இருந்தே உன்னை நான் வெளியே அனுப்பி காட்டுறேன். பாக்குறியா? இது என் சபதம். பண்றதெல்லாம் கேவலமான வேலை, இதுல சபதம் வேற. கோவில்ல நின்னுகிட்டு வாழ்க்கையை கெடுக்க போறேன்னு சொல்றியே, நீ சொல்றது அந்த அம்மனை பொறுத்துக்க மாட்டா. கோவத்துல உங்களை ஏதாவது பண்ணிட போறா. போச்சு, ஸ்வேதா சொல்ற மாதிரி சாமி நம்மள ஏதாவது பண்ணிடுமா? ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். அந்த சாமி உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களை அடிக்கிறதுக்கு அம்மன் வேண்டாம், நானே போதும். ஹே பூமிகா, நீ சபதம் விட்டல, இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. மேடி கூட நான் சந்தோஷமா வாழ்வேன், அதுவும் கண்ணு முன்னாடியே வாழ்வேன். அப்புறம் நீங்க கெடுக்க நினைக்கிற என் புகுந்த வீட்டையும் நான் அரணா இருந்து காப்பாத்துவேன். முடிஞ்சத பாத்துக்கோ. நீங்க எல்லாம் திருந்துற வர. ராஜேஸ்வரி மேடம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். வேலை நிறைய இருந்துச்சு, அதான் வர முடியல. அப்புறம் நாம எப்ப வரணும்னு சாமி நினைக்கும் போது தானே நம்ம வர முடியும். ஆமா, இவ என்னோட 2வது மருமக ஆர்த்தி. வாங்க. வணக்கம். ஆர்த்தி, கண்ணாடியை கழிட்டு. ஆக்வர்டா இருக்கு. நீங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல? அவங்க எல்லாம் கூலர்ஸ் போடுறது இல்ல. ஐ எம் எஜுகேட்டட். என் 2வது பையன் கல்யாணத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா கல்யாணம் நடந்தா தங்கவேல் சாத்திரதான் நான் வேண்டியிருந்தேன். நல்லபடியா முருகன் நடத்தி வச்சுட்டாரு. இந்தாங்க மாலையை கொடு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்தி ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுனவே நமஹ, ஓம் சிகவாகாய நமஹ, ஓம் சக்திதராய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. தீர்வசஸ்வ மாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதே. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலே பவ. இந்த மாலையை மாத்திக்குங்க. நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. ஆடி அமாவாசைக்கு அம்மனுக்கு சாத்தின புடவை இது. இத கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அம்மனை வேண்டிட்டு கட்டிக்கிறவா நினைச்ச காரியம் நடக்கும். ஒரு புடவை இருக்கிறதுனால நீங்களே வாங்கிக்கோங்க. என்ன யோசிக்கிறீள்? இத நான் வாங்கிக்கிறத விட என் மருமகளுக்கு வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா ஒரு புடவை தானே இருக்கு, 2 பேர் இருக்காளே.
ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. முதல்ல போட்டோ எடுங்க. ஆமால, போட்டோ எடுங்க. சார் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்க சார். சார் இப்படி விலை நின்னா எப்படி சார்? நல்லா ஒட்டி நில்லுங்க சார். மேடம் போட்டோவுக்கு தானே, ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்க. சார் கல்யாண போட்டோ மாதிரி வேணும்னு கேக்குறீங்க, இப்படி தனித்தனியா நின்னா எப்படி சார் எடுக்க முடியும்? கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். எனக்கு என்னமோ நீங்க கல்யாணமானவங்க மாதிரி தெரியல, ஏதோ நடிக்க வந்த மாதிரி தெரியுது. மேடம் போட்டோகிராஃபருக்கே டவுட் வந்துருச்சு. கவுன்சிலர் கிட்ட சொல்லிட்டானா எல்லாம் வீணாயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். இப்படிதான் நிக்கணும். சரி இப்ப சிரிச்சா என்ன? ஏன் உம்முன்னு நிக்கிறீங்க? சிரிங்க. வேற ஒவ்வொன்னா கேட்டு உயிரை எடுக்கிறாங்க. என்ன சார் இது? 2 பேர் சிரிச்சாதானே அழகா இருக்கும், ஒரு லைவா இருக்கும். கொஞ்சம் சிரிங்களே சார். இவ்வளவு பண்ணிட்டிய, சிரிச்சா நல்லா இருக்கும்ல. என்ன மேடம் சிரிக்கலைன்னா விட மாட்டோம் போட்டுருக்கு. கொஞ்சம் சிரிங்களே. போட்டோவை பார்க்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருக்கணும். சார் இப்போதான் எடுத்ததுன்னு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நான் பண்ணித்தரேன். சூப்பர். ஹலோ. ஹலோ ரஜினி. ரொம்ப சாரி அரவிந்த், உங்களை நான் அப்படி பேசிருக்க கூடாது. பரவாயில்ல ரஜினி, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. தெரியும், ஆனா ராதிகா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டால. உங்ககிட்ட சண்டை போட்டாலாம். அவ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, ஐ எம் ரியலி சாரி அரவிந்த். ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல ரஜினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வழக்கம் போலதான். ராதிகா எப்பவும் இப்படிதான், எதையுமே சரியா புரிஞ்சுக்காம சண்டை போட்டே இருப்பா. அதே மாதிரி அன்பா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா தான் காட்டுவா. அது எனக்கு பழகி போச்சு. ஆனா உன்னை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரஜினி. நீயே இப்படி மாறிட்ட, என்னாச்சு உனக்கு? இப்போ இதை கேட்கத்தான் கால் பண்ணீங்களா? இல்ல, நான் வேற ஒரு விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். ஆனா நீ பழைய மாதிரி இருந்திருந்தா எடுத்தோன்னே சொல்லிருப்பேன். இப்போ நீயும் எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிற, ராதிகா மாதிரி. சரியாதான் நடக்குது, எல்லாத்தையும் நான் சரியாதான் புரிஞ்சுக்கிறேன். நீ சொல்ற மாதிரி இருந்தா உன்கிட்ட பேசினதுக்கு நான் சாரி கேட்டிருக்க மாட்டேன். இல்ல ரஜினி, உனக்கு வித்தியாசம் புரியல. என்ன வித்தியாசம்? நீ பழைய மாதிரி இருந்திருந்தா
சாரி கேட்கிற அளவுக்கு பேசிருக்கவே மாட்டேன். அரவிந்த், அந்த ரஜினி எங்க? எதையும் நிதானமா பொறுமையா பேசுற ரஜினி எங்க? யாரையும் சட்டுன்னு எந்த குறையும் சொல்லாத ரஜினி எங்க? மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காத நேர்மையான ரஜினி எங்க? யாருக்கு பயந்துட்டு இருக்க? எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? ஏன் எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே இருக்க ரஜினி? நீ எந்த தப்பும் பண்ணல. அப்படி நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. என்னால அப்படி இருக்க முடியல அரவிந்த். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செஞ்சேனா இல்ல வேற யாராவது செஞ்சாங்களான்னு கூட என்னால யோசிக்க முடியல. ஆனா தப்பு நடந்து போச்சு. எனக்கு இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் சரியா வராது அரவிந்த். என்ன போன் ஆன் பண்ண உடனே அபிகிட்ட இருந்து போன் வருது? ஒருவேளை நான் ஆசிரமத்துல இருந்து பாப்பாவை எடுத்துட்டு போன விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, எப்படியாவது சமாதானம் பண்ணுவோம். ஹலோ அபி. மங்கா, நீ ஏன் போனை எடுக்கல? அது வந்து அபி. சரி மங்கா, நீ இப்ப எங்க இருக்க? பாப்பா எங்க? அது பாப்பா. மங்கா சொல்லு, பாப்பா எங்க? பாப்பா என்கிட்டதான் இருக்கு அபி. என்ன மங்கா நீ ஏன் இப்படி என்கிட்ட சொல்லாம கொல்லாம பாப்பாவை தூக்கிட்டு போயிட்ட? அது வந்து அபி, நான் அவசரமா ஊருக்கு போறதுக்கு பஸ் பிடிக்க வேண்டியதா இருந்தது. அதான் உன்கிட்ட சொல்ல முடியாம போச்சு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இதுல தப்பா நினைக்கலாம் ஒண்ணும் இல்ல மங்கா. கூடவே இருந்த குழந்தை திடீர்னு என்னை விட்டு போயிடுச்சுன்னு உடனே அது என்னால தாங்கிக்கவே முடியல. என் உயிரை யாரோ பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி வலிக்குது மங்கா. ஐயோ, உன் உணர்வு எனக்கு நல்லா புரியுது அபி. பாப்பா என்னோடதா இருந்தாலும் ஒரு அம்மாவா நான் பாப்பாக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஏன் பால் கூட கொடுத்ததில்ல. நீதானே கொடுத்த. ஒரு பெத்த தாய் மாதிரி பாப்பாவை பால் ஊட்டி சீராட்டி பாத்துக்கிட்ட. பாப்பாவை தான் உன் உலகமாவே நினைச்சு இத்தனை நாளா பாத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது திடீர்னு உன்னை விட்டு பாப்பா பிரிஞ்சு போச்சுன்னா அது உன்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுது அபி. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ஏன் சூழ்நிலை அப்படி. என்ன மன்னிச்சுடு அபி. மன்னிப்பெல்லாம் எதுக்கு மங்கா கேக்குற? பாப்பா உனக்கு பிறந்த குழந்தை. அத கொண்டு போக உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அத தப்பு சொல்லல, தப்பு சொல்லவும் முடியாது. ஏன்னா பாப்பா மேல உரிமை உள்ளவன் நீ தானே மங்கா. எனக்காக நீ ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். என்ன அபி சொல்லு, கட்டாயமா பண்றேன். பாப்பாவ நான் கடைசியா ஒரே ஒரு வாட்டி மட்டும் பாத்துக்கிறேன்னு. நான் பாப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீ உடனே கூட்டிட்டு போயிடலாம். பேபி இல்லாத வாழ்க்கை என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது. நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் அவளுக்கு தான் நடக்கணும். அவளுக்கு வர கஷ்டம் எல்லாமே எனக்கே கொடுத்துரு. நீ ரவுடி பேபி எனக்கு வேணும், என்கிட்டே கொடுத்துரு. இது எங்க போறா?
சார் சௌமியா கால் பண்ணுது. கொடு. ஹலோ அண்ணா, அன்னைக்கு ஃபிட்ஸ் வேற வந்துருச்சுண்ணா. என்ன சொல்ற? ஆபரேஷன் பண்ண போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு அண்ணா. நர்ஸ் வேற ரொம்ப பயமுறுத்துறாங்கண்ணா. சௌமியா, ரவுடி பேபிக்கு ஒன்றும் ஆகாது. சௌமியா, நீ போன ரவுடி பேபி காதுல வை. அண்ணா கொண்டு போன்னு சொல்றேன்ல. சரிண்ணா, ஓகே. சௌமியா என்னமா? சீதா, இந்தாங்க. மலரு என்னாச்சுங்க? மலர் என்ன சொன்னா? கையெழுத்து போட்டு கொடுத்தாளா? என்னங்க என்னாச்சு? கையெழுத்து போட சொன்னா போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அண்ணன் சரியில்லை நொண்ணன் சரியில்லைன்னு எனக்கு அட்வைஸ் பண்றா. என் பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுங்க என்ன இவள மாதிரி நம்மள ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு இவ நினைச்சிட்டு இருக்காளா? இவ பண்ணதே நம்பிக்கை துரோகம். குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு என்கிட்ட நியாயம் பேசிட்டு இருக்கா. கையெழுத்து போட்டாளா இல்லையா? முடியாதுன்னு சொல்லி என் மூஞ்சில மறுபடியும் கரிய பூசி அனுப்பிட்டா. என்னங்க இப்போ பணத்துக்கு என்னங்க பண்றது? இவ்வளவு கௌரவமா இருந்துட்டு வெளியில போய் கடன் கேட்க மனசு வர மாட்டேங்குது சீதா. வேற என்னங்க செய்யறது? ரேவதிட்ட கேட்டு பாரு. நீங்க வேற. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து அவ போனே எடுக்கிறது இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன் சீதா. என்னங்க? என் உடம்பும் மனசும் இன்னும் அதே தெம்போட தான் இருக்கு. அதுக்கு நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க வேலைக்கு போவீங்க? எப்படி போவீங்க? அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, எத்தனை மணி நேரமா இருந்தாலும் சரி, அது எந்த ஷிஃப்டா இருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போறேன், கடனை கட்டுறேன். இது நம்ம வீடு, நம்மளை விட்டு போக விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.